வாங்க கேம்க்குள்ள போலாம். திஸ் இஸ் நியூ கேம். டியூட் தீஃப் வார். இந்த கேம்ல நம்ம ஜாக்கோட கேரக்டரா விளையாட போறோம். ஸோ வாங்க கேம்குள்ள போலாம். என்னங்க இது ஆளு படுத்துருக்கான் அந்திரிப்பா. இதான் நம்மளோட வீடு எப்படி புசர்ல ஆளு கூலிங் கிளாஸ் போட்டு வராரு ஜாக்கு. சரி வாங்க முன்னாடி போவோம். ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஏறி பார்ப்போம். ஆனால் ஸ்விம்மிங் பூல் தண்ணி கல்லு மாதிரி இருக்கு. சரி உள்ள போய் பார்ப்போம். உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியல, நம்ம வீடு நம்மளுக்கே தெரியல. டிவி இருக்கு, முதல்ல டிவியை பார்ப்போம் நம்ம. சரி நியூஸ் சொல்றாரு, என்னப்பா நியூஸ் சொல்றீங்க? கொஞ்சம் கிட்ட வாங்க, கண்டு தெரிய மாட்டேங்குது. இது என்ன கொலை பண்றானுங்களா பேங்க்ல? ஓகே என்ன சொல்றாரு? டுடே ஸ்பான்சர். சரி விடுங்க, என்ன ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா போங்க. எபிக் பேங்க் ஹீஸ்ட். பேங்க் திருடிட்டானா? ஏன்னா எவரெஸ்ட். என்னடா டே, எவரெஸ்ட் மலையை பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டா பைத்தியக்கார ஆடுறதெல்லாம் என்ன கேட்டீங்க நீங்க? என்ன இந்த உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இந்த ட்ரெயினில் நம்ம நார்த் போலுக்கு போகலாம். நீங்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீடியோவில் பார்ப்பீங்க. திருப்பி நம்ம பிரேக்கிங் நியூஸ் அழைக்க வந்துட்டாரு. திருப்பி இங்கே வந்து பேங்க் கொள்ளடிச்சதே பேசிகிட்டு இருக்காரு. வெளில வர மாட்டாரு அதுலேருந்து. இவர் 2 பேர் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ கிட்ட இதுலேருந்து ஃபோட்டோ எடுப்பாங்களாம், ஆனால் கண்டுபிடிக்க மாட்டாங்களாம். என்ன கதைன்னு தெரில. திருப்பி எவரெஸ்ட்டு, திருப்பி டான்ஸு, மூடி வச்சுட்டு போக வேண்டியது தான். வாங்க வெளில போய் கேரேஜ்லேருந்து முதல்ல காரை எடுப்போம். நம்ம கேரேஜில் தான் நம்ம காரை பார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். உள்ளே தான் கார் இருக்கும். நம்ம போய்ட்டு கேமை சேவ் பண்ணிட்டு கேரேஜ்லேருந்து கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். வாங்க போவோம். வாங்க ரூமுக்கு பார்க்கலாம். இதான் நம்மள. ஆமாங்க மறந்துட்டேன். எங்கள் ரூமை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோம். இங்கே லைட்டை போட்டு நம்ம போயிடும். நம்ம ஆள் நம்மளுக்கு நனமூட்டி விட்டுருக்காரு, மறந்துட்டான். என்னடா கேரேஜில் காரில் எவன்டா திருவிடு? வெளில நிற்கிறதா? இல்லை சாரிங்க மறந்துட்டேன். வாங்க கார் எடுத்துகிட்டு நம்ம நம்ம சேலஞ்ச் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இன்னைக்கு ஜாம்பியை கொல்ல போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சேலஞ்சு. நம்ம முடிச்சிடலாம் வாங்க. நம்மளுக்கு அதுக்கு என்ன தேவை? கார், ஒழுங்கான கார் தேவை. அவன் வச்சுட்டே நம்ம 100 செகண்ட் வெயிட் பண்ண வந்து தப்பிக்கணும். அதுக்குள்ள இன்னொருத்தவனை போட்டு தரல. பாவண்டா குறுக்கால வந்துட்டாங்க. ஏன்டா நீ என்ன போடு விடு. வாங்க நம்ம கார் எடுத்துட்டு போயிட வேண்டியதான். இந்த மஞ்சள் கலர் கார் நல்லா இருக்கு. சரி போவோம். நம்ம ஓட்டி போயிருது. நான் வேணா பர்மிஷன் கேட்போம். இங்கே பாருங்க, நம்ம வந்து லொக்கேஷன் காட்டுறோம். இது கார் இருக்கா, அப்படியே மேலே இருந்தீங்கன்னா ஜாம்பிஸ் இருக்கும். அது நம்ம வந்து ஜாம்பிஸ் இருக்கிறது நீங்கள் ஒரு டச் பண்ணோம். அப்போ தான் வந்து இந்த ஜாம்பிஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதாகும், அந்த லொக்கேஷன் காட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த இதை டேப் பண்ணுறேன்னா திருப்பி அந்த இது வரும். திருப்பி நான் வேறு எதாவது டேப் பண்ணோன்னா அது வந்து வந்துடும். இந்த மாதிரி நம்ம லொக்கேஷனை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜாம்பியோட இதை டேப் பண்ணிட்டு நம்ம ஜாம்பி இடத்துக்கு போகலாம். சீக்கிரம் வாங்க போகலாம். இருங்க, கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். மஞ்சள் கலர் கார் இருக்குது, எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா மஞ்சள் கலர் கார் எடுத்தா அவனுக்கே விற்க கேட்குறான் அவன். தம்பி அது என் கார் இல்லைப்பா, உன் கார்ரா. நான் புரிஞ்சுக்க மாட்டேறான் அவன். அவனே காசு தரான்றான். எதுக்கு? $9 வாங்கிட்டு போக வேண்டியதான். போகலாம். ஏன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறேன்றான். தம்பி உன் கார் எடுத்துக்கிற சத்த கொடுத்துறியா? ஒன்றும் இல்லை. யா குறுக்கால வேற போலீஸே விட்டு ஏற்ற வேண்டியதாக இருக்குடா. இதுக்கு நான் என் காரையே எடுத்துகிட்டு போயிடுவேன்டா. இவன் ஒருத்தவன்டா. உங்க பாருங்க போலீஸு சுடுறான்டா. டே என்னடா சுடுறா? டேய் கிளம்புடா ஜூட்டு போலாம். வாங்க சீக்கிரம் போட ஜாக்கே. அவன் சீக்கிரம் தான் போயிட்டு இருக்கான். கார் புது கார் எல்லாம் பார்த்தா அவனே விற்று அவனே காசு தந்துட்டான். என்னவோ விடுங்க, நம்ம வந்து ஜாம்பிஸை ஒன்றா போதும். ஜாம்பிஸுக்கு அந்த ஆரோ மார்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே ரெட் கலரில் அந்த ஆரோ மார்க்கு தான் நம்ம போகணும். நம்ம இப்போ வந்து அந்த ப்ளூ கலரில் ஒன்று ஆரோ தெரியுதா, அந்த நீட்டாக அந்த இதில் நம்ம போனோம்னா வந்து இந்த டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணுறோம். அப்போ அந்த ப்ளூ கலர் காணாம போயிடும். அவ்வளோதான். இப்போ எதுக்கு வேனிச்சிட்டு வருதுன்னா அந்த போலீஸ்லேருந்து தப்பிச்சிட்டோம், அதை தான் கேட்டுது, வேறு எதுவும் இல்லை. நம்ம அங்கே போய்ட்டு அழகாக போய்ட்டு காரை ரிவர்ஸ் எடுத்து பார்க் பண்ணிட்டு வந்தால் போதும். வெளில எல்லாம் ஏழி நிற்கிற மாதிரி எதுவும் நிற்கிது. வாங்க முன்னாடி போய்ட்டு ரிவர்ஸ் எடுத்து காரை பார்க் பண்ணால் மட்டும் போதும். டக்குன்னு முடிச்சிட வேண்டியதான் வேலையை. சீக்கிரம் வாங்க பார்க் பண்ணலாம். அதெல்லாம் சீக்கிரம் தான்ப்பா பார்க் பண்ணுவார். அந்த டெஸ்டினேஷன் அச்சீவ் பண்ணால் போதும். அந்த ப்ளூ கலர் அப்படியே நிற்கிது. அதில் அப்பா ஜாக்கு போப்பா. வருது பாருங்க. இதில் வந்து அப்படியே டெஸ்டினேஷன் ரீச்சிடு. அவ்வளோதான், உள்ளே போக வேண்டியதான். தம்பி டேஞ்சர் என்ன இதில் புரியல, என்ன கலாய்க்கிறீங்களா? டேஞ்சர் இருந்தால் ஒரு அறையை போட்டுருப்போம் நாங்கள் ஜாம்பிஸுக்கு. டேஞ்சர்னு தெரிஞ்சுதான் இங்கே வந்தோம். ஏன்னா இது டேங்க்கு இதை வச்சு தான் ஜாம்பிஸ் உருவாக்குறியா? அப்புறம் தெரிச்சு கிடக்குது பாருங்க. வேலை செஞ்சவங்க தான் ஜாம்பி ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பாருங்க என்னென்னமோ மாட்டி வச்சிருக்கானுங்க. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் மாட்டி வச்சிருக்கானுங்க.
இங்கே பாருங்க ஏதோ ஒரு ஆரம்பம் காட்டுது. என்னது? டூ நாட் ப்ரெஸ் டேஞ்சரஸ். டேஞ்சரஸ்ன்னு சொன்னால் தான் ப்ரெஸ் பண்ணுவோமே, இல்லை டூ நாட் ப்ரெஸ்னா விட்டுருவோமா? அழுத்துறாத, கை உள்ள அழுத்து. அங்கே பாருங்க மேலே வந்து 100 செகண்ட்ஸு. இதான் நம்ம சேலஞ்சு. 100 செகண்ட்ஸ் வந்து நம்ம உயிர் பொழைக்கணும். வாங்க ட்ரை பண்ணுவோம். பாருங்க அதுக்குள்ள வழியா இங்கே பக்கத்துலேருந்து வராமா? வாங்கடா. இதை பாருங்க பேஸ்பால் பேட் எடுத்தாச்சு. இதை வச்சு அவனை தாக்க வேண்டியதான். தாக்கிக்கிட்டே இருக்காமா. தாக்கு. என்னடா கண்ணாடி போட்டுல வரீங்க ஜோம்பிஸ்? நல்லா கெத்தா வராங்க. மேன், என்னடா நான் பாம்பு போடாமே பாம்பு இங்கிருந்து வெடிக்குது. இங்கே பாருங்க, நான் இங்கே பாம்பே போடல, டப்புன்னு வெடிக்குது. இது என்ன கதைன்னு எனக்கு சுத்தமாக தெரியலண்ணா. என்னடா வெடிச்சுட்டா? என்னடா குப்புறம் சுத்திட்டாங்களா? வா எங்கெங்க பாம்பு போறான் பாரு. ஜாக்கே ஒழுங்கா போடா. அதுக்கப்புறம் தாவலாம் பண்ணாத. இன்னும் 50 செகண்ட் தாண்டா இருக்கு. டப்புன்னு முடிச்சுட்டு டப்புன்னு போக வேண்டியதான். வாங்க போவோம். அடி நல்லா அடி நல்லா அடி. என்னடா வெடிச்சு நல்லா அடிக்கவா? இதோட நல்லா அடிக்கவா? ஐயோ இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. டப்புன்னு வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதான். ஆனா மேலே ஏறுறீங்க. ஐயோ ஏத்தி உடம்பு வலிக்குதுடா. சீக்கிரம் உடம்பு வலிக்குதுடாடே. போயிட்டுண்டா. எந்திரடே மாப்பிள்ள. அடே மாப்பிள்ள, ஹார்ட் செத்துட்டோமா? டே என்னடா, நான் உங்க ஜாம்பிஸ் உங்களுக்கு திருப்பி வந்து சேலஞ்ச் பண்றேன்டா. ஹாய் எஸ், நாங்கள் வந்து புதுசாக வந்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதான் நம்ம ஒரு ட்ரக்கு. நம்ம ட்ரக் இல்லை, ஏன்டா பாருங்க. நம்ம திருப்பி என்னன்னா வந்து கன் ஷாப்பு தேடிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து கன்னு எடுத்துட்டோன்னா வந்து நம்ம ஈஸியாக போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த கன்னு ஷாப்பு தான் எங்கே இருக்குதுன்னு தெரில. அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சான். ஏதோ வீடியோ பார்த்ததில்ல. நம்ம இவ்வளோ நாளும் தேடிட்டு இருக்கோம். எங்கடா இருக்கடே? இதான் இருக்குது பாருங்க, ஆரஞ்சு கலரில். வேறு ஏதோ கன் ஷாப் பார்த்தேன்டா நான் சைடில். வேறு ஏதோ பார்த்தேன் நான். சரி விடுங்க, நம்ம இதிலே போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். என்னோட லொக்கேஷனு இதாக இருக்கும் பாருங்க, ஆரம்பம் இருக்கு பார்த்துருதா, அதான் நான். சரி இப்போ பார்த்து லெஃப்ட் எடுத்து அப்படியே ஒரு ரைட் எடுத்து லெஃப்ட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட் ரைட் எடுத்தோன்னா ப்ளேஸ் வந்துடும். வாங்க இப்போ வந்து ரிவர்ஸ் எடுத்து நம்ம எடுக்கணும். ஈஸியாக போயிடலாம். வாங்க போவோம். என்னடா வா என்னடா டே? அவன் சீக்கிரம் போய்ட்டு அவன் வேலையை முடிகிறதா இப்போ என் வேலை. போவோம். இதாக இருக்கு பாருங்க கன் ஷாப்பு. வாங்க உள்ளே போய்ட்டு நம்ம வந்து ஒரு பெரிய கண்ணை வாங்குவோம். என்ன கண்ணு? AK-47. அதான் கைஸ் நம்ம வாங்க போகிற கண்ணு AK-47. சைனாக்கார பாருங்க அது புல்லட்ஸு $60. டே என்னடா நாயம். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க AK-47 இருக்கு. ஒரு 500 ரூபா தானா? சரி வாங்கிடுவோம். AK-47 ஓகேவா? ஓகே கேஷ், நம்ம வாங்க போகிற இப்போ கன்று பேர் AK-47. பர்ச்சேஸு குட்ரா பர்ச்சேஸை போட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம AK-47 வாங்கிட்டோம். AK-47 வாங்கியாச்சுல. புல்லட் எடுத்துடலாம். வாங்க புல்லட். என்னடா $60? எப்படி உன்ன எடுத்தாச்சா? சரி வாங்க. காசு இல்ல. பக்கத்து சூப்பர் மார்க்கெட் போகலாம். திருடிட்டு வரலாம். நம்மளுக்கு எல்லாது மேல. வாங்க நாங்க பாருங்க ஃப்ரீயா வச்சிருவாங்க. இதை எடுத்துட்டு போய் நம்ம பொருள் வாங்கிடலாம். வாங்க புல்லட் வாங்கிடலாம். வாங்க $60 கொடுத்து வாங்கலாமா? $110 வந்துருச்சு. நம்ம வந்து $60 வந்து புல்லட் வாங்கிட்டு நம்ம அந்த சோம்பிஸ் அடிக்கிற அந்த சேலஞ்சு போயிட்டு இன்னைக்கு கம்ப்ளீட் பண்றோம். வாங்க எடுத்தாச்சுங்க எல்லாத்தையுமே. வாங்க முடியல. இது என்னடா பாம்பு? ஏதோ ஹாலண்ட் வாங்குற மாதிரி இருக்கு. இந்த பாருங்க எவ்வளோ கண்ணு. இதெல்லாம் வாங்க முடியுமான்னு தெரியல. 1600 இருக்கு. இது டிஸ்கோ பாஸு. கன் எடுத்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். கன் எடுத்து நம்ம புல்லட்டை வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். பர்ச்சேஸ் கட்டுது, வாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பாக்கி 10 ரூபா கிடச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணுவாங்க.
ஓகே, இப்போ நம்ம வந்து ஜாம்பிஸ் இருக்க இடம் இந்த இருக்கு பாருங்க. ஜாம்பி மூஞ்சி நல்லா பளிச்சுன்னு இருக்க ஜாம்பிஸ் மூஞ்சி, அதுதான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்படி ஒரு இங்கே காரில் ரிவர்ஸ் எடுத்து ஒரு ரைட் எடுத்தோம்னா வந்துடும், நேராக போனால் வந்துடும் நினைக்கிறேன். வாங்க போகலாம். வாங்க வாங்க போலாம். என்னடா வா வா ஜாக்கே, ஸ்பீடா போலாம். கார் ஸ்பீடு கொடுக்கப்பட்டதுல தம்பி. சரி அங்க போய் ஜாயின் பண்ண, அவ்வளவுதான். இந்த வட்டியாச்சும் ஒழுங்கா அனுப்பியா? இப்பயும் பார்க் பண்ணி தான் போவாரே. இப்பயும் ரிவர்ஸ் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போய் பார்க் பண்ணி தான் போகணும், அதான் சம்பிரதாயம். பெரிய ரூல் கொடுக்குற ரூல். இந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. திருப்பி அதே ஊற்றி கிடக்குது பாய்சன்லாம். இது ஏதோ புதுசாக இருக்குங்க. இது போன இது பார்க்கல, இது ஏதோ புதுசாக இருக்குது. சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். 100 செகண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ போய்ட்டு நம்ம கன் எடுத்துகிட்டு எங்கே வாடா, என்னடா அப்போ வந்தீங்க இப்போ ஆளையும் காணும், வாங்கடா. என்ன கார் தானே வருது. அந்த வந்துட்டானுங்க, 10 செகண்ட் கழிச்சு வரானுங்க. என்னடா ஒரு டைமர் கிடையாதுடா உங்களுக்கு. அதான் சுடு சுடு சுடு, உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க. ஃப்ரீ ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. அடிலாம் அடி ஃப்ரீ, துப்பாக்கி ஃப்ரீ, புல்லட் ஃப்ரீ, எவனுக்கு வேணுமோ வாங்கிட்டு போங்க. என்னடா நான் சுடாமே புல்லட் வருது, கிரனேட் வருது. என்னப்பா தம்பி, என்னடா உள்ள ஏலியன் கிடக்குது. ஏன்டா டே ஏமாத்தினீங்களாடா என்ன? வாங்க, என்னடா ஏமாத்துறாங்களா? வந்தினா மண்டை போயிடும். என்னடா கிறிஸ்மஸ் தொப்பியா வாட்டிட்டு வரா? நீ என்ன கிறிஸ்டினா? புரியல, இல்ல புரியல. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் மாத்துவீங்களாடா? நான் பாரு, இன்னும் 50 செகண்ட் தான் இருக்கு. நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு போக வேண்டியதான். 50 செகண்ட் தான். ஸோ அந்த 50 செகண்ட் முடியறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. ஐயோ வராண்டா. நீ மட்டும் எப்படா தனியா வந்த? 40 நிமிஷம் இதுக்கு இன்னொன்று 35 நிமிஷம் தான். என்னடா பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டுடா டே. வாடா நடுவில், வாடா டே. நடுவில் வந்து அட்டாக் பண்ணுறதான் எங்களோட செயல். கண்ணாடில என்னோட கிரனேடு நான் போடாமே வருது. சரி சாரி கைஸ், நான் தான் கைஸ் விட்டேன். ஆனால் இப்போ போடல பாருங்க, தப்பாக நடக்குது ஏதோ. எல்லாம் நான் போடல. இங்கே பாருங்க, அவன் கையில் பார்த்தியா? அவன் யார புதுசாக இருக்கான், சைட்லேருந்து வரான் கைஸ். அவனை முதல்ல அட்டாக் பண்ணுவோம். முதல்ல இருங்க, புல்லட் தீர போகுது, அது வரைக்கும் இவனை பார்த்துருவோம். 10 செகண்ட் தான் கைஸ் இருக்குது. டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு போகிறதான் நம்ம வேலை. வாங்க முடிப்போம், வாங்க. 5 செகண்ட் சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. முடியலாம் முடியலையாப்பா, முடின்றீங்க. ஒரு ஹெட் ஷாட் கைஸ். டைமர் முடிஞ்சது. ஆனால் இவனுக்கு மட்டும் ஒளியெல்லாம் தெரியல, வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் போக வேண்டியதான். எக்ஸ்ட்ரா தான் இதுல ஒண்ணுமே காட்டல, தெரியலையே, வந்துக்கிட்டே இருக்கானுங்க கைஸ். அவருங்க தலைமையிலே விழுவுறேன் நானே. அதான் ஃபினிஷ் கைஸ். இவனை கொண்டதுக்கே நம்மளுக்கு வந்து 330 ரூபா கிடச்சிட்டு கைஸ். இவங்க ஹெட்ஷாட் போட்டு. ஆனால் இவனுக்கு நம்மளுக்கு ஹெட்ஷாட் போடுறானுங்க. நம்மள்ட்ட வந்து இப்போ புல்லட் இல்லை. ஸோ அதுதான் இப்போ வேலையை கட்டுது நம்மளுக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தன் வரானுங்க. இவனு தான் நம்மளுக்கு வந்து கிரனேடை போடுறான். நம்ம கூட போன தடவை கேட்டோம்ல, யார்டா அவன் போட்டான்னு சொல்லிட்டு, இவன் தான் கைஸ். அவன் ஆடின்னு இருக்கான். தலையில ஒரு அடியை போட்டு மயக்க விடாதான் சரி வருவான். அவ்வளோதான், பறந்துட்டு ஆளு. அவன்தான் ஆள் முடிஞ்சான். இப்போ நம்ம காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். கார் எங்கடா காணோம்? டே காரே எங்கடா இருக்க? இந்த கார் வேற பின்னாடி நவுறுது கைஸ். அது எங்கே போச்சுன்னு தெரியல. அங்கே தானே இருக்கு. எங்க? அங்க பாரு. அங்கன்னா எங்க? அங்க பாரு, அங்க இருக்கு. பின்னாடி போய் நிற்கிது. நான் எங்கே போட்டேன் அது எங்கே போய் நிற்கிது. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதா நம்மளோட முதல் வேலையாக இருக்கும் போது. ஏன்னா வந்து எப்போவே நைட் ஆகிற மாதிரி தெரியுது. நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போடலன்னா அவ்வளோதான், செயல் முடிஞ்சுது. வாங்க, சேலஞ்சு முடிஞ்சிருங்க. அவ்வளோதான், சூரியன் கீழே மறையுது. பாலத்தை தாண்டி, மலையை தாண்டி, அருவியை தாண்டி. சரி, அடுத்த வீடியோல நம்மள எல்லாமே அனுபவிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோத்துல எல்லாமே பார்க்கலாம். அடுத்த வாட்டி ஸ்னோல போகலாம். வாங்க ஸ்னோல போகலாமா? நம்ம இப்போ ஸ்னோல ட்ரெயினில் தான் போக முடியும். அதனால லொக்கேஷன் பார்த்தாச்சு. இப்போ வண்டியில் போகிறோம். நைட்டுக்கு தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன்.
மேல ஆரோ கட்டுங்க பாருங்க, அதுல தாண்டா போறோம். இங்க பாருங்க ஜீப்லாம் போகுதுங்க. நம்மளுக்கு ஒரு ஜீப் கொடுத்தாங்க. நம்ம புதுசா ஒரு வாட்டி ஜீப் வாங்கலாம் வாங்க. இங்க பாருங்க. ஆனா காசுதான் இல்லை. எந்த கடையில விற்பான்? இங்க வந்தாச்சுங்க. அதான் வீடு வந்துருச்சு. அதான் வாங்க. என்னடா மாட்டிக்கிச்சு காரு. வாங்கடா வெளியே எடுத்துட்டு போவோம். அவ்வளோதான் அங்கே முடிச்சிடுவோம். வாங்க வீட்டுக்குள்ள போவோம். நைட் ஆயிட்டு. நான் தூங்குறேன். சரி வா. பெட்ரூம் வந்துருச்சா? எல்லா கதையும் சாத்திட்டு போயிடலாம். டிவி ஆஃப் பண்ணிடலாம். வாங்க வாய் பெட்ரூம்ல தூங்கலாம். சரி எல்லாருக்குமே குட் நைட். குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் எல்லாருக்குமே. இதுதான் என்னோட கேமிங் செட்டப். வாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம். செட்டப் ஸ்லீப். என்னது ராஜு? ஆனா சொச்ச ஆஃப் ஆகுது. தூங்குடா கைப்புள்ள. வாங்கடா படுத்து தூங்கலாம். அவ்வளவுதான், தூங்கிட்டான். குட் நைட். அவ்வளவுதான்.